எனக்கு வந்து ஏஜ் 25 ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணியே ஆகணும். மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? எப்படி சொல்றது, தாலி கட்டிட்டாங்க மேம், அது ஒரு மாதிரி நடந்துட்டாங்க. நான் தூக்குதா போமா நீ செலக்ட் பண்ணதுதான், அவ்வளவுதான். சரியா? ஒரு ஃப்ரெண்ட் டீப்பா ஷர்ட் அந்த வரைக்கும் செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்றதெல்லாம் ஒரு ஆண்ட்ராய்டு வரைக்கும் செலக்ட் பண்ணுவாங்களா ஒரு ஃப்ரெண்டு? எந்த ஆண்ட்ராய்டு பிடெக் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கேன் மேம். இங்கே சென்னையில் தான் மேம் படித்தேன். ஃபேஸ்புக் மூலமா மஞ்சுளான்னு ஒரு பொண்ணு எனக்கு தெரியும் மேம். ஆச்சா குட்டிச்சவராச்சா அப்படின்னு போயிடணும். சும்மா அந்த அட்வைஸ்ல பண்ணக்கூடாது, தெரியல உனக்கு. போ போ. ஒரு நாள் அந்த பொண்ணு என்ன பண்ணிச்சு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், என்ன மேரேஜ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பிச்சது மேம். அப்புறம் மேரேஜ் பண்ணிக்கோன்னா டார்ச்சர். சுச்சுவேஷன் சரியில்லை, ஃபேமிலி சுச்சுவேஷனும் சரியில்லை, என்னோட சுச்சுவேஷனும் சரியில்லை. ஏன் சிச்சுவேஷனுக்கு என்னாச்சு? அடிக்கடியா ஒரு மனுஷன் கிராஸ் பண்ணுவா, ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, ஊட கூட பேசினா மறந்துட மாட்டான். அப்புறம் சென்னையில் தான் மேம் ஒர்க் பண்ணாங்க அவங்க. நேரா பாத்திருக்கீங்க? பார்த்துருக்கேங்க. சரி, இப்ப ஃபேஸ்புக்ல என்னென்ன மாதிரி மெசேஜஸ் பகிர்ந்துப்பீங்க? வெத்தலைக்கு தேவை சுண்ணாம்பு வெட்டியா இருந்தால் வந்து நார்மலா ஃப்ரெண்ட்ஸ் பேசுறது தான் மேம், வேற ஒண்ணும் இல்ல. இல்லை மேம். அப்புறம் ஏன் அப்படி ஒரு ஐடியா போச்சு அந்த பொண்ணுக்கு? அதாவது வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது, பேசிட்டு இருக்கும் போதே மதுரையில் ஃப்ரெண்டு கிட்ட இருக்கு மேம். அங்கே போனப்போ 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோம் மேம். மீட் பண்ணியிருக்கோம், ஹோட்டல் போயிட்டு சாப்பிட்ருக்கோம். சாப்பிட்ட மட்டும் தான் செஞ்சீங்களா? ரூம் போட்டா ஓகே சொல்லுவா. ஷாப்பிங் மால்ஸ்லாம் போயிருக்கோம் மேம். வேற எங்க போயிருக்கீங்க? தியேட்டர் போயிருக்கோம் மேம். வேற அவ்வளோதான் மேம். வேற பீச் இல்லை, பீச்லாம் போனோம். மகாபலிபுரம் இல்லை மேம். ஐயோ எந்த ட்ரெண்ட்ல பேசினாலும் எந்த ரூட்ல போனாலும் விடவே மாட்டேங்கிறேன். டீ கடையில் என்னோட ஃபோட்டோலாம் காட்டி, இந்த பையனை எங்கேயா பார்த்துருக்கீங்களா, என்ன லவ் பண்ணி ஏமாத்திட்டு விட்டு வந்துட்டாங்க, இந்த ஏரியாவில் தான் இருக்கான், அவன் வீடு எங்கே தான் இருக்கு. எனக்கு வந்து ஏஜ் 25 ஆயிடுச்சு. கண்டிப்பாக நான் மேரேஜ் பண்ணியே ஆகணும். மேரேஜ் பண்ணி வைக்க முடியுமா முடியாதா? அப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிச்சு மேம். அப்படி மேரேஜ் பண்ணி வைக்கலன்னா 5 லட்ச ரூபா காசு கொடுத்துருங்க, நான் ஒதுங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். அவங்க வீட்லயே அப்படிதான் சொன்னாங்க, அந்த பொண்ணு அப்படிதான் சொன்னாங்க. வெக்கமா இல்ல, ஒரு பொட்ட புள்ள உன்னை ஏமாத்திட்டு மோடி போயிட்டா, அது நீ பெருமையா சொல்ற? நீங்க ஃப்ரெண்ட்ஸா தான் பழகினீங்க? ஆமாம். வேற எந்த தப்பும் நடக்கல? நீங்க அந்த பொண்ணை வேற விதமா பார்க்கவே இல்லை? இல்லை மேம். நானா ஒண்ணுமே இல்ல. உங்க பையனை கூப்பிடுங்க, உங்க பையன் வந்தால் தான் நான் போவேன், இல்லைன்னா எனக்கு 5 லட்ச ரூபா காசு கொடுங்க, இப்போயே நான் வீட்டை விட்டு காலி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க மேம். அப்புறம் அவங்க மாமாவுக்கு ஃபோன் பண்ணி சொன்னதுக்கு, நீங்களாம் பெரிய காதல் குறிப்பாட, அந்த பிள்ளை சொல்கிறத கேளுங்க, காசு கொடுத்து விடுங்க 5 லட்ச ரூபா. அதனாலதான் நான் பர்ஸே வச்சுக்கிறது இல்ல, வெறும் உண்டியல் மட்டும்தான். ஏண்டா பர்ஸ் வச்சிருந்தா மட்டும். பேரு மஞ்சுளா மேம். எப்படி உங்களுக்கு 2 பேருக்கு பரிச்சயம்? அவங்க ஃபேஸ்புக் மூலமா மேம். ஃபேஸ்புக்ல தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அதுக்கப்புறம் நேரம் மீட் பண்ண வந்தாங்க இவங்க. அப்போ வர அதுக்கப்புறம் 6 மந்த்ஸா நான் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லிட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணாங்க. என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் பை அப்பியரன்ஸ் பார்த்துட்டு வேண்டாம் நாங்களா, அப்படிலாம் இல்லை, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சாகுறதுன்னு முடிவு பண்ணதுக்கு அப்புறம் தூக்கில மாட்டிக்கிட்டானே, லாரியில மாட்டிக்கிட்டானே, எல்லாம் ஒண்ணுதானப்பா. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கால் பண்ணி எனக்கு இந்த மாதிரி அவன் வந்துட்டு ரொம்ப நேரமா வேற ஒரு பொண்ணு கிட்ட பேசிட்டு இருக்கான் அப்படின்னு சொன்னாங்க. நான் இவங்களை என்னைக்குமே சந்தேகப்படலை. உங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவங்க எனக்கு தாலி கட்டிட்டாங்க. எப்பவுமே வந்துட்டு என்னை பார்க்க வரும்போது தியேட்டருக்கு கூட்டிட்டு போவாங்க. அங்க வச்சு கட்டினாங்க. நீ எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் கட்டுற? தியேட்டருக்குள்ள இல்ல அப்பா எதுக்கு தாலி கட்டினாரு அன்னைக்கு உனக்கு? மேம் அவங்க வந்துட்டு எப்படி சொல்றது, தாலி கட்டிட்டாங்க மேம், அது ஒரு மாதிரி நடந்துட்டாங்க. நான் தூக்குதா போமா, தூக்குனாச்சுன்னா சொல்லல, நல்ல நொங்கு சீவிர அருவா இருக்கு, அதை வாங்கிட்டு வர வச்சு அப்படி சொர 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 சீ விட்டுறேன்.
அதுக்கு தாலி கட்டிட்டு நான் தான் உன்னோட ஹஸ்பண்ட் ஆச்சு, இப்போ ஓகேயா அப்படின்னு சொன்னாங்க. மேம் அந்த பொண்ணு சொன்னது ஃபுல்லா போய் மேம். என்னடா அது? ரெஃப்ரி அவன் போய் சொல்றான், ரெஃப்ரி அவன் போய் சொல்றான். அது மிகவும் ஆபத்தான மிருகம். டேய் நீ போய் சொல்றியாம்லடா, நீ போய் சொல்றியாம்லடா. நான் அந்த பொண்ணை லவ் பண்ணவே இல்லை மேம், ஃப்ரெண்டா தான் மேம் பேசுறேன். அரேஞ்சுனா 2 கண்ணும் வீங்கிடும். என்ன பொண்ணுங்களா உனக்கு சும்மாவா? புருஷன் பார்த்துட்டு இருக்கேன். யோ சகல, என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. சரி நான் எதுக்காக இப்போ உன்னை வேணும்னு சொல்றேன்? ஏதாவது ஒரு ரீசன் சொல்லு. எதுக்காக இப்போ நான் உன்னை வேணும்னு சொல்றேன்? தெரியல எனக்கு. தெரியல மேம், நீங்களாவது சொல்லுங்க. எதுக்காக நான் இவர் வேணும்னு சொல்றேன் மேம்? கேள நீ கேள, முருகன் நீ கேள. அப்ப நீங்க அவங்கள லவ்வே பண்ணல, பண்ணல மேம். ஃப்ரெண்டா மட்டும்தான் ஆமா பழகினீங்க. மேம். இப்ப தைரியமா கேளுங்க அவள்கிட்ட. அவ கேக்குற அது மாதிரி நீங்க கேளுங்க. என்ன பண்றன்ற இப்போ? நீ யார்? நீ முதல்ல நீ இரு, முதல்ல நீ யாரு? நீ வந்து நீ யாரு? நீ எதுக்கு என்ன வந்து கேள்வி கேட்கிற? நீ யாரு? அது மேட்டர் இல்ல. நான் உன்னை லவ் பண்ணினேனா? நான் லவ் பண்ணனா? பண்ணலையா? பண்ணல. அப்புறம் யார் லவ் பண்ணது? ரூம் எல்லாம் கூட்டிட்டு போய் யாரு உள்ள கொஞ்சம் மடக்கி தட்டு, கொஞ்சம் உள்ள மடக்கி தட்டு. ஷர்ட் யார் எடுத்து கொடுத்தது உனக்கு? செலக்ட் பண்ணது மட்டும்தான் நீ. பில் யார் பே பண்ணிருக்கான்னு மேமே போய் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணிட்டோம். ஓகேயா? சொல்லு, நெக்ஸ்ட் கேளு. ஷர்ட்டுக்கும் நீ செலக்ட் பண்ணதுதான். ஓகே, அவ்வளவுதான். சரியா? எதுக்காக ஒரு ஃப்ரெண்ட் டீப்பா ஷர்ட் அந்த வரைக்கும் செலக்ட் ஷர்ட் பண்ணுவாங்க? செலக்ட் பண்றதெல்லாம் ஒரு அண்ட்ராய்டு வரைக்கும் செலக்ட் பண்ணுவாங்களா ஒரு ஃப்ரெண்டு? எந்த ஆண்ட்ராய்டு வாங்கிட்டு? வெங்கடேஷ் உனக்கு கோவம் வந்துச்சுன்னா அரைஞ்சிருவேன். பொண்ணுங்க உனக்கு என்ன சும்மா விளையாட்டு போறல யூஸ் பண்ணி த்ரோ பண்ணி மிஸ் உங்களை கல்யாணம் பண்ணி போவாங்களா? எப்படி நினைச்சிட்டு இருக்கீங்க? பொண்ணுங்க ஆண்ட்ராய்டு எனக்கு கலெக்ட் பண்ணி கொடுத்தியா?